இரண்டாவது காரியம், நம்முடைய செய்தியின் இரண்டாவது காரியம், ரிமெம்பர் ஹிஸ் ப்ராமிஸ் will never fail. Never forget மாத்திரமல்ல, remember he will never forget his promises, and remember that his promise will never fail. நினைவில் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. ஹalleluya. அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாதுங்க. அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹalleluya. எல்லாம் நிறைவேறிற்று. சொல்லமா, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகாது. இந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியில் நான் சாகிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவாரு. நான் அதுக்கு ஏத்தபடி நடந்துட்டேன். அவர் சொல்றாரு யோசுவா 21:45 என்ன சொல்றாரு? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் சொல்லலாமா, ஒரு வார்த்தையும், என்னங்க, ஒரு வார்த்தையும், என்னங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன், எத்தனை, ஒரே ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதன் பிறகும் சொல்றாரு எல்லாம் நிறைவேறிற்று. கரங்களை தட்டுங்க. ஹalleluya. கரங்களை தட்டலாம். அவருக்கு தட்டுங்க. அவருக்கு எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகல. ஏன்? எப்படி? எதனால? காரணம், it is initiated by God, not by humans. ஏங்க, இது மனிதர்களால் அல்ல, தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதுனால. அதனால தான் அவருடைய ஒரு வார்த்தையும் தவறி போகல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கேட்கிறாரு கேள்வி. செய்வாம இருப்பாரா? அவரு சொல்லிட்டார்ல, செஞ்சிருவார். நீங்க போங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவர் உங்களுக்கு சொல்லிட்டார்ல, செஞ்சிருவார், போங்க, முடிச்சிருவார், போங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லைங்க. அவர் ஒரு வார்த்தையும், இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் தவறி போகல. எல்லாம் நிறைவேறிற்று. ஏன்னா அது ஆரம்பிச்சது மனுஷன் இல்லை, கடவுள். இரண்டாவது, it is based on promise, not human merit. அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு நான் பயப்படணும்? எதுக்கு நான் தயங்கணும்? நடுவில் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு வேணா நான் பண்ணிடுவேன். ஆனால் ஒருபோதும் அவர் பிரேக் பண்ண விருப்பவதில்லை. அவர் மீற மாட்டார். அது நிறைவேற்றதான் பார்ப்பார். 1 சாமுவேல் 15:29 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. என்னங்க, பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். எவ்வளோ நல்ல தேவன். பொய் சொல்றது இல்லையா? தன்னை சொல்லிட்ட பிறகு பாருங்க, நான் சொல்லிட்ட பிறகு அவர் மனஸ்தாபம், இவனுக்கு போய் இதெல்லாம் பண்ண நினைச்சேன் பாரு. நான் நினைப்பேன், இவனுக்கு போய் இதை பண்ண நினைச்சேன் பாரு. உனக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன்? எனக்கு உங்கள் மேலே இவ்வளோ அன்பு வைக்கணுன்ட்டு எனக்கு என்ன எதாவது இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா? அவர் மனஸ்தாபப்பட மாட்டாராம். தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஆனால் என்ன யோசிப்பார்? இன்னும் நிறைவேற்ற முடியலையே, இவன் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி வரமாட்டிருக்கிறானே. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஏன்? அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஃபெயில் ஆகாது, தோல்வி அடையாது. தெரியுங்களா? வசனங்களை நான் கொடுக்குறேன். வை? பிகாஸ் அவருடைய பேரே ஆம் ஆமேன். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? ஆமேன். நம்ம ஆமேன்னு சொல்கிறோம்ல, அது அவர் பேர். ஆமேன்னு சொன்னால் ஆமான்னு அர்த்தம். ஆனால் வசனம்
எப்படி சொல்லுகிறது பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்றாரு, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றது? ஆமேன் என்பவர் வேற யாரும் இல்லை, என் இயேசு தான். அவர் பேரு ஆமேன் தான். ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. காரணம், சொல்றவரே ஆமேன். சொல்றவர் பேரு சொல்லாம அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. சொல்லாம அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? ஆமேன். ஏன்னா அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். God bless you.